வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான சோசியல். இதில் ஹிஸ்ட்ரியில் நம்ம செகண்ட் லெசன் பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணிட்டோம். இந்த லெசனுக்கு 1 மார்க் 2 மார்க் எல்லாமே பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்குறது டீட்டெயில் கொஷின். ஓகே, ஸோ இதில் ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி, என்னதுங்க, வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை, அதுதான் பார்க்குறோம். ஸோ நம்ம நாட்டில் வந்து பிரிட்டிஷ் ஆகட்டும், மற்ற கிழக்கிந்திய மற்ற இதாகட்டும், எப்படி வந்து ட்ரேட் பண்ண வந்துட்டு எப்படி வந்து தன்னுடைய பேரரசை இங்கே வந்து விரிவுபடுத்திக்கிட்டாங்க, தன்னுடைய ஆட்சியை இங்கே எப்படி விரிவுபடுத்திக்கிட்டாங்க, அதுதான் இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்குறது. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. கர்நாடிக் வார், மராத்தா, மைசூர் போர். ஸோ இது எல்லாமே இது ரொம்ப முக்கியமான லெசன். அது மட்டும் இல்லை, ரொம்ப பெரிய லெசனும் கூட இது. சரிங்களா, எல்லாமே எல்லா வாரும் இது ஒரு லெசன்லேயே அடக்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து ஒரு கொஷின்ஸ்லாம் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் 2 மார்க்கில் பார்த்தா அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஷினே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். பிளாக் ஹோல் ட்ராஜடி, இதுவே ரொம்ப முக்கியமான கொஷின் தான். அதுக்கப்புறம் இதில் வந்து சப்சிடரி அலையன்ஸ், இதில் எந்தெந்த ஸ்டேட் வந்து இதோட சைன் பண்ணாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின். சரி, அடுத்தது இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் செகண்ட் கர்நாடிக் வார். செகண்ட் கர்நாடிக் வார் பற்றி ஒரு எஸ்ஏ கேட்குறாங்க, பார்க்கலாம். பார்ட் 2ல் ஃபர்ஸ்ட் கொஷின் போட்டிருக்கேன். இதில் எதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கிறோமோ அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. அது மட்டும் எழுதினீங்கன்னா நீங்கள் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா போதுமானது. சரிங்களா, ஓகே, இந்த அளவு கொடுத்தோம்னா போதும். ஸோ செகண்ட் கர்நாடிக் வார் இயர் பார்த்தோம்னா 1749 to 54, 6 இயர்ஸ் நடந்திருக்கு இந்த வார். சரியா, ஸோ இந்த வார்க்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the main cause of this war was the issue of succession in Carnatic and Hyderabad. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தடுத்து யார் வாரிசுரிமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்து யார் ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிற அந்த போட்டி உள்ளுக்குள்ளாரையே நிலவிட்டு இருந்துச்சு உள்ள. சரிங்களா, இது வந்து என்ன பண்ணிச்சு, பிரிட்டிஷ் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிச்சு. இது உள்ள வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி, அது எப்படி வந்து அது தன்னுடைய இதை அங்கே அதனுடைய பங்களிப்பு எப்படி அங்கே இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கொஸ்டின்ல பார்க்குறோம். சரியா, ஸோ செகண்ட் கர்நாடிக் வார் பொறுத்த வரைக்கும் மெயினாக ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ள வந்து ஒரு வாரிசுரிமை அப்படிங்கிற ஒரு போட்டி நிலவிட்டு இருந்துச்சு. சரிங்களா, இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகா அண்டு ஹைதராபாத் இதுக்குள்ளார நடந்துட்டு இருந்துச்சு. அன்வருதீன் கான் அண்டு சந்தா சாஹிப் வேர் த 2 கிளைமேட்ஸ் டு த த்ரோன் ஆஃப் கர்நாடகாவுக்கு வந்து இவங்க 2 பேரும், அன்வருதீனும் சந்தா சாஹிப்பும் போட்டிட்டு இருந்தாங்க. இங்கே வேரஸ் நசீர் ஜங் அண்ட் முசஃபர் ஜங் வேர் கிளைமேட்ஸ் டு த த்ரோன் ஆஃப் ஹைதராபாத்க்கு வந்து இவங்க 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க இங்கே. சரிங்களா, ஸோ இதில் இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளாரே அடிச்சுக்கிட்டாங்க, இவங்க இதில் உள்ளுக்குள்ளார அடிச்சுக்கிட்டாங்க இவங்க 2 பேரும். த பிரெஞ்சு சப்போர்ட்டட் சந்தா சாஹிப் அண்ட் முசஃபர் ஜங். ஸோ பிரெஞ்சு வந்து இவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் பிரெஞ்சு சப்போர்ட் பண்ணிச்சு. while the British supported the other claimants with the objective of keeping their interest and influence in the entire Deccan region. ஓகே, பிரிட்டிஷ் வந்து இவங்களுக்கு மற்ற இதில் சப்போர்ட் பண்ணிச்சு. ஓகேவா, மொத்தத்தில் பிரெஞ்சும் பிரிட்டிஷும் 2 பேர் வந்து எதிர்கட்சி. சரிங்களா, ஸோ இவங்க 2 பேருமே நார்மலாகவே உள்ள வந்து பிரிட்டிஷ் எப்போ வந்து உள்ள வந்தாங்களோ அப்போவே வந்து இவங்களுக்குள்ளாரையே ஒரு பெரிய இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, ஒரு பெரிய வாரெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. சரியா, ஸோ இங்கே உள்ள இந்தியாவுக்குள்ளார பார்க்கும் பொழுது அவங்கவுங்க வேற வேற இதில் மற்ற இங்கே இருக்கக்கூடிய அரசர்களுக்கே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்களும் உள்ளுக்குள்ளார அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது மொத்தத்தில் இது ரெண்டையுமே இவங்க வந்து உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த கழகங்களை வந்து இவங்க 2 பேருமே சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க தங்களுக்கு. அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் கர்நாடிக் வார்க்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னதுங்க, வாரிசு உரிமை அப்படின்னு சொல்லி எந்தெந்த இடத்துல கர்நாடகாவிலையும் ஹைதராபாத்லையும் நடந்தது, அதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா. பேட்டில் ஆஃப் ஆம்பூர் எப்போ நடந்தது அப்படின்னா 1749 நடந்தது.
ஸோ இதெல்லாம் எப்படி என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த போர் நடந்துச்சு, ஸோ யாரெல்லாம் அதில் கலந்துட்டாங்க, யார் வந்து யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அந்த மாதிரியான இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ அது அவ்வளோலாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. இது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ உங்களால் எழுதவும் முடியாது. சரியா? Battle of Ambur 1749. Finally, Dupleix, Chanda Sahib and Muzaffar Singh formed a grand alliance and defeated and killed Anwaruddin Khan, the Nawab of Carnatic, on 3rd August 1749 in the Battle of Ambur. So, Ambur, Battle of Ambur, இது மட்டும் ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருங்க போட்டு. சரியா? பேட்டில் ஆஃப் ஆம்பூர் 1749 அப்படின்னு போட்டு இதை மட்டும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் ஆர்காட் 1751. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராபர்ட் கிளைவ் டிஃபீட்டட் த ஃப்ரெண்ட்ஸ் அட் த அர்னி அண்ட் கவரி பார்க் with the assistance of Major General Stringer Lawrence. Chanda Sahib was killed in Trichy. Okay, திருச்சியில் சந்தா சாஹிப் கொல்லப்பட்டிருக்காரு. முகமது அலி வாஸ் மேட் த நவாப் ஆஃப் ஆர்காட் அண்டர் பிரிட்டிஷ் ப்ரொடெக்ஷன். ஸோ முகமது அலி வந்து பிரிட்டிஷோட ப்ரொடெக்ஷனுக்கு கீழே இவர் வந்து இங்கே வந்து ஆர்காட்டில் வந்து நவாப் ஆயிட்டாரு. ஓகேவா? ஸோ இது என்ன பேட்டில்? ஆர்காட். ஸோ பேட்டில் ஆஃப் ஆர்காட் போட்டு 1751 போட்டு இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ எழுத வேண்டியது ஃபஸ்ட்டு இதை எழுதுறீங்க. அடுத்தது பேட்டில் ஆஃப் ஆம்பூர்னு போட்டு 1749 இதை எழுதிக்கிறீங்க. அடுத்தது பேட்டில் ஆஃப் ஆர்காட் 1751 இயர் கண்டிப்பாக போடணும், போட்டு இதை எழுதிருங்க. அடுத்தது ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி 1755. ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்க ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என்னதுங்க? பாண்டிச்சேரி உடன்படிக்கை. எதன் மூலமா வந்துச்சு? செகண்ட் கர்நாடிக் வார் மூலமா நம்மளுக்கு வந்து போட்டாங்க. பாண்டிச்சேரி உடன்படிக்கை அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு. சரிங்களா? 1755ல போட்டிருக்காங்க. ஸோ இதை என்னென்ன போட்டாங்க, இதன் மூலமா என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். டியூப்ளெக்ஸ் வாஸ் சக்சீடட் பை த கோடிகு who agreed the treaty of Pondicherry. According to it, both the powers agreed not to interfere in the internal affairs of the native states. They were to retain their old positions. New forts should not be built by either power. The treaty made the British stronger. ஓகேவா? ஸோ அக்ரிமெண்ட் மாதிரி போடுவாங்க இல்லையா, உடன்படிக்கை அப்படின்னாவே அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஸோ இது மூலமாக என்ன போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே பவர்ஸ் என்ன இருந்துச்சோ, ஏற்கனவே முன்னாடி என்ன அதிகாரங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சோ அது அப்படியே திரும்ப அவங்ககிட்டே கொடுத்துறது. ஜெயிச்சவங்களா இருந்தாலும் சரி, தோத்தவங்களா இருந்தாலும் சரி, என்னென்ன யாருக்கிட்ட முன்னாடி இருந்துச்சோ அதை அப்படியே அவங்ககிட்டே கொடுத்துறது. ஆனால் புதிய கோட்டைகள் எதுவுமே கட்டுறதுக்கு எதுவுமே உரிமை கிடையாது. அவ்வளோதான், அது மட்டும் கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுதான் போட்டுக்கிட்டாங்க. The second Carnatic War also proved inconclusive. The English proved their superiority on land by appointing Muhammad Ali as the Nawab of Carnatic. The French were still very powerful in Hyderabad. However, the predominant position of the French in the Deccan Peninsula was definitely undermined in this war. கொஞ்சம் இவங்களுடைய அந்த பிரெஞ்சோட வலிமை வந்து இந்த போர் மூலமாக கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சரியா? இங்கே இருக்கக்கூடிய டெக்கான் பெனின்சுலால இவங்களுடைய இது வந்து கொஞ்சம் பிரிட்டிஷ் வந்து அதை ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணிச்சு. இவங்களுடைய இது ஃப்ரெஞ்சோட இது குறைஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் கர்நாடிக் வார் மூலமாக. ஓகே, ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இதை வந்து ஃபுல்லாக எழுதிடுங்க. கண்டிப்பாக இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. சரியா? ஸோ டோட்டலாக இவ்வளோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Give an account of the fourth Anglo-Mysore War. Anglo-Mysore War, fourth. இதுதான்.
இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சின்ன கொஸ்டினாக தான் இருக்கும் பாருங்க. 4th Anglo-Mysore War 1799. Okay, Tipu Sultan did not forget the humiliating treaty of Srirangapatnam imposed upon him by Cornwallis in 1790. திப்பு சுல்தான் வந்து அப்போ அவமரியாதை செய்யப்பட்டது, அதை வந்து கார்ன்வாலிஸால் பண்ணது வந்து மறக்க முடியல. சரியா, அதை வந்து இது வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணிலாம் அமைச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு காரணம் தான். ஸோ பார்க்கலாம் பாருங்கள் என்னென்ன காசஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திப்பு சவுத் அலையன்ஸ் வித் ஃபாரின் பவர்ஸ் எகெயின்ஸ்ட் த இங்கிலீஷ் அண்ட் சென்ட் அம்பாசிடர்ஸ் டு அரேபியா, துர்க்கி, ஆப்கானிஸ்தான் அண்ட் த ஃப்ரெஞ்ச். ஸோ இவங்ககிட்டலாம் என்ன பண்ணார், இங்கிலீஷ்க்கு எதிராக வந்து இவங்ககிட்டலாம் ஹெல்ப் கேட்டார். சரியா, போர் தொடுக்கலாம் அப்படின்ட்டு இவங்களுக்கு எதிராக, இங்கிலீஷ்க்கு எதிராக இவங்ககிட்டலாம் ஹெல்ப் கேட்டிருக்காரு. Tipu was in correspondence with Napoleon, who invaded Egypt at that time. The French officers came to Srirangapatnam, where they founded a Jacobean club and planted the tree of liberty. So French officer came to Srirangapatnam, where they founded the Jacobean club and planted the tree of liberty. சுதந்திர மரம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ட்ரீ ஆஃப், அது வந்து நட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு போருக்கான காரணம் என்னதுங்க, 4th Anglo-Mysore வார்க்கான ரீசன் என்ன, இதெல்லாம் எப்படி என்ன கோர்ஸ். வெல்லஸ்லி டிக்ளேர்ட் வார் எகெயின்ஸ்ட் திப்பு இன் 1799. ஸோ டிக்ளேர் பண்ணிட்டாங்க. யார் பண்ணது, வெல்லஸ்லி. திப்புவுக்கு எதிராக 1799 போர் தொடுக்க இங்கே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு வெல்லஸ்லி. இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கிட்டு, இது வந்து அடுத்தது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் வெஸ்ட், அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. அடுத்தது வந்து இங்கே என்ன நடந்துச்சு இந்த போரில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன் 4th May 1799 ஸ்ரீரங்கப்பட்டினம் வாஸ் கேப்சர்டு. ஸ்ரீரங்கப்பட்டினம் captured. Tipu fought bravely and was killed finally. Okay va? Thus ended the 4th Mysore War and the whole of Mysore lay prostrate before the British. Okay. Mysore after the war. Mysore வந்து வார்க்கு அப்புறம் அதனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு. The English occupied Kanara, Wayanad, Coimbatore, Tarapuram and Srirangapatnam. இங்கிலீஷ் ஆக்குபை பண்ணிட்டாங்க. கிருஷ்ணராஜ ஒடையார் of the former Hindu royal family was brought to the throne. Tipu's family was sent to the fort of Vellore. ஓகேவா? ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். யாருக்கு போயிருச்சுங்க, திப்புவோட. இது வந்து யார் எடுத்துக்கிட்டது, அடுத்தது கிருஷ்ணராஜ உடையாருக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ திப்புவோட ஃபேமிலி எங்கே அனுப்பிச்சிட்டாங்க, வெல்லூருக்கு, வெல்லூர் ஃபோர்ட்க்கு. ஓகே, ஸோ இந்த அளவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இதில் மட்டும் நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு இதை மட்டும் எழுதுங்க போதும். சரியா? Describe the policy adopted by Lord Dalhousie to expand the British Empire in India. Okay. Third question. Doctrine of lapse. So lapse policy தான். So இதான் பாருங்க. Lord Dalhousie was one of the chief architects of the British Empire in India. He was an imperialist.
he adopted a new policy known as doctrine of lapse to extend British Empire. He made use of this precedent and declared in 1848 that if the native ruler adopted children without the prior permission of the company, only the personal properties of the rulers would go to the adopted sons and the kingdoms would go to the British paramount power. This principle was called the doctrine of lapse. It was bitterly opposed by the Indians and it was one of the root causes for the Great Revolt of 1857. சரியா? இது வந்து ஒரு பெரிய ராஜதந்திரமாக தான் இது பார்க்கப்பட்டுச்சு. அதாவது லேப்ஸ், இது டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், வாரிசு உரிமை அப்படிங்கிறது, வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு சொல்றது. ஸோ இதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு பெரிய கெயினே கிடைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுனால பிரிட்டிஷோடைய இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங் ஆச்சு, அவங்களுடைய பவர். ஓகே, நீங்கள் ஆன்சர் வந்து இது ஃபுல்லாக கொடுங்க போதும். How did Lord Wellesley expand the British power in India? Fourth question. Lord Wellesley introduced the system of subsidiary alliance to bring the princely states under the control of British. So, Britishக்கு கீழே மற்ற ஸ்டேட்ஸில் கொண்டு வந்தது இந்த இது மூலமாக. என்னதுங்க? துணைப்படை திட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, சப்சிடரி அலையன்ஸ். ஓகே, இதன் மூலமாக மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்சிடரி அலையன்ஸ், அதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, an Indian ruler entering into this alliance with the British had to dissolve his own armed forces and accept British forces. Okay, a British resident would stay in his capital. ஸோ அதே அந்த கேபிட்டல்லையே அங்கே அவங்களுக்கு துணையாக அதே கேபிட்டல்லையே அங்கேயே இருந்து இவங்களுடைய படைக்கும் அங்கிருந்தே அந்த கஜானால இருந்து தான் இவங்களுக்கும் செலவு பண்ணிக்கிறது, அதுலேருந்து எடுத்து அப்படியே எல்லாம் பண்ணிக்கிறாங்க, அங்கேயே தங்கிக்கிறது. டுவர்ட்ஸ் த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஆஃப் த ஆர்மி he should make annual payments or cede some territory permanently to the company. Some territory permanently to the company. All the non-English European officials should be turned out his state. The native ruler should deal with foreign states only through the English company. இங்கிலீஷ் கம்பெனி மூலமாக தான் இவங்க என்ன டீல் பண்ணோம்னாலும் இதன் மூலமாக தான் இவங்க பண்ண முடியும், இவங்க வச்சு தான் பண்ணுறது. The British would undertake to defend the state from internal trouble as well as external attack. ஸோ இதை வந்து இவங்க அந்த ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான் அந்த ஸ்டேட்டுக்குள்ளார இதுக்குள்ளார வேற யாரும் அட்டாக் பண்ண முடியாது. உள்ளேயா இருந்தாலும் சரி வெளியிலையா இருந்தாலும் சரி எதுவுமே கலவரம் எதுவுமே நடக்காமல் இது வந்து அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிறது. சரிங்களா? ஸோ அங்கே ஒற்றுமையோடு இருக்க வச்சுக்கிறது அந்த இடத்த. மெரிட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ், இதன் மூலமா அவங்களுக்கு என்ன மெரிட்ஸ், பிரிட்டிஷ்க்கு என்ன மெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, த பிரிட்டிஷ் கம்பெனி மெயின்டைன்ட் எ லார்ஜ் ஆர்மி அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த இந்தியன் ரூலர்ஸ். ஸோ அவங்க வந்து தன்னுடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இந்தியன் ரூலர்ஸ் கிட்ட இருந்தே எல்லாமே பண்ணிக்கிறது, அவங்களுக்கு தேவையானது எல்லாமே. ஆல் ஃப்ரெஞ்ச்மென் இன் த சர்வீஸ் ஆஃப் நேட்டிவ் ரூலர்ஸ் வேர் டிஸ்மிஸ்டு. ஓகே, ஸோ அங்கே இருந்த அந்த எல்லாம் மற்றவங்களும் இருந்திருப்பாங்களே, பிரெஞ்சு போர்ச்சுகீஸ் எல்லாருமே அந்த இடத்துல ஏதாவது மிங்கிளாக இருந்திருந்தாலும் அவங்க எல்லாமே அனுப்பப்பட்டாங்க. அண்ட் த டேஞ்சர் ஆஃப் பிரெஞ்ச் ரிவியல் வாஸ் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். ஸோ அவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு டேஞ்சராக இருந்த ஃப்ரெஞ்சு ஃபுல்லாகவே டோட்டலாகவே காலி பண்ணிட்டாங்க. The British company began to control the foreign policy of the princely states. Wellesley's diplomacy made the British the paramount power in India. He
he transformed the British Empire in India into the British Empire of India. எப்படி மாத்திக்கிட்டாங்க? He transformed the British Empire in India. British Empire in India அப்படின்றத the British Empire of India அப்படின்னு மாத்திட்டாங்க. சரிங்களா? இது என்னன்னு சொல்லுவாங்க? எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் ஆங்கில பேரரசு அப்படின்னு இருந்ததை இந்தியாவின் ஆங்கில பேரரசு அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாங்க. அதான் he transformed the British Empire in India அப்படிங்கிற British Empire of India, இந்தியாவின் ஆங்கில பேரரசு அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஆன்சர் கொடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா? சப்சிடரி அலையன்ஸ். ஓகே, இது ஃபஸ்ட்டு இது மட்டும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ், அப்புறம் மெரிட்ஸ், இது மட்டும் கொடுங்க போதும். சரியா? ஹையராடிக் திங்கிங் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிளைன் த காசஸ் ஃபார் த சக்சஸ் ஆஃப் த இங்கிலீஷ் இன் இந்தியா. இங்கிலீஷ் வந்து இங்கே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதெல்லாம் தான் காரணம். தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்க. லேக் ஆஃப் யூனிட்டி அமங் இந்தியன் ஸ்டேட்ஸ், ஹெட்டிங் போட்டுக்கோங்க. lack of unity among Indian states. Even though there were powerful kings and who ruled Punjab, Mysore and Maratha region, they lacked unity and fought with each other for various reasons. ஸோ இது வந்து நீங்கள் கொடுக்கலனாலும் நம்மளுக்கு வந்து லெசன்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி எழுதிக்கிட்டீங்கனாலும் ஓகே, இதில் இருந்ததை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிங்கனாலும் ஓகே, இப்படி ஹெட்டிங் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஓகே. ஸோ இதில் இன்னொன்று நம்மளுக்கு லெசனில் இருக்குது, அதை கூட நம்ம அப்படியே எழுதலாம். சரியா? இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெட்டிங்கோட கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து சயின்டிஃபிக் டிவிஷன் ஆஃப் லேபர், எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி, டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல், கிரேட்டர் நாவல் பவர். ஓகே, ஸோ இது பாருங்க, பார்த்துக்கோங்க. இதில் லெசனில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க பாருங்க, அப்படியே கொடுத்துருக்காங்க. இது கூட நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். ஃபேக்டர் ஆஃப் த சக்ஸஸ் ஆஃப் த பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் வந்து இங்கே சக்ஸஸ் ஆகிறதுக்கான காரணங்கள் என்னென்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கிரேட்டர் நாவல் பவர், அவங்கக்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு படை வலிமை இருந்துச்சு. டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல், சயின்டிஃபிக் டிவிஷன் ஆஃப் லேபர், எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஸ்கில்ஃபுல் டிப்ளமசி ஆஃப் த பிரிட்டிஷ், feelings of insecurity among the Indian merchants, the inequality and ignorance of the Indian kings. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருச்சு பிரிட்டிஷ்க்கு. இங்கிருந்த ரீசன், அதுக்கு மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருந்த அந்த பவர், இது எல்லாமே. ஸோ இந்த பாயிண்ட்டை கூட நீங்கள் இப்படியே கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்படி எழுதினீங்கனாலும் ஓகே தான், அப்படி எழுதினீங்கனாலும் ஓகே, இப்படி எழுதினீங்கனாலும் ஓகே. ஓகேவா? இது நம்மளுக்கு உள்ளே லெசன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்படியும் கொடுத்துடலாம். ஓகே, ஓகேம்மா. மேப்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. மேப்பில் தான் நிறைய பேர் ரொம்ப ஈஸி, ஆனால் நிறைய பேர் மார்க் வந்து விடுறது இதில் தான். சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் ஜியோகிராஃபி போடுறேன். ஜியோகிராஃபியில் ஃபஸ்ட் லெசன். ஓகே, ஓகேம்மா. தேங்க்யூ.